Hi friends, welcome வணக்கம். This is Shivaji. Stop loss strictly use பண்ணுங்க. Stop loss போடுறது இல்ல, stop loss போட கத்துக்குங்க. டார்கெட் என்னவோ அந்த டார்கெட் கம்ப்ளீட்டா பிரைஸ் ரீச் ஆகற வரையில ஹோல்ட் பண்ணுங்க. பாதி டார்கெட்ல வெளிய வராதீங்க. இது வந்து காமனா நான் வந்து எல்லா வீடியோலயும் சொல்லிட்டு தான் வந்து நெக்ஸ்ட் மூவ்மென்ட் பண்ணுவேன். ஏனா வந்து ட்ரேடிங் பண்ணி ஏதாச்சும் யூஸ் இருக்கணும். நம்ம பிளான் இல்லாம ஏதோ ட்ரேட் பண்ணிட்டு கிடைச்ச இடத்துல என்ட்ரி கிடைச்சது எக்ஸிட் பண்ணீங்கன்னா உங்களுடைய பணம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா டேமேஜ் ஆயிட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணுங்க, ஸ்டாப் லாஸ் எவ்வளவு கொடுக்கலாம், டார்கெட் எவ்வளவு கொடுக்கலாம், அந்த செட்டப்ல உட்காரதா இல்லன்னு ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு ட்ரேட் பண்ணலாம் फ्रेंड्स. फ्रेंड्स வீடியோ போறதுக்கு முன்னாடி என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ட்ரேடிங் சைக்காலஜி அப்படினு தம்ப்நெயில் பார்த்திருப்பீங்க. ஆக்சுவலா வந்து இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நிறைய பேருக்கு என்ன சொல்றது, ஒரு இந்த மாதிரி இருக்குதா அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நிறைய பேருக்கு தெரியும். இப்போ எப்படின்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிள், மீன் பிடிக்கிறவன் ஒருத்தருக்கான், மீனுங்க கூட்டம் இருக்கு இல்லைங்களா, மீன் பிடிக்கிறவங்களுக்கு தெரியும் மீன் கூட்டம் இந்த பக்கம் தான் வரும் அப்படின்னு. ஓகே, மீன் கூட்டத்துக்கு என்ன தெரியும் அப்படின்னா, இவ்வளோ கூட்டத்தில் நம்ம போனால் சேஃபாக இருப்போம், நம்ம தனியாக போனால் மாட்டிக்குவோம், நம்ம என்ன பண்ணுவோம் கூடவே போயிடலாம் அப்படின்றத மீன் கூட்டம் வந்து டிசைட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ கடைசியில் வந்து எல்லா கூட்டம் பெரிய பெரிய மீன் வலைங்கெல்லாம் போட்டு பிடிப்பாங்க, மொத்த மீனுக்கு சேர்த்து ஒரு வலை விரிப்பாங்க, பார்த்துருப்பீங்க நீங்கள் எல்லாரும். ஏன் ஒரு வலையில் அவ்வளோ கூட்டமாக மீன் கிடைக்குதுன்னா அந்த மீன் கூட்டம்லாம் எந்த மாதிரி போகுது, எங்கே கூட்டம் வருதுன்றதை இவன் ரீட் பண்ணி வச்சுருப்பான். யார்? மீனவன், மீன் பிடிக்கிறவன். ஓகேங்களா? இது வந்து காலகாலமாக இப்படி தான் வந்துகிட்டே இருக்கும். இந்த ட்ரேடிங்கில் கூட என்ன நடக்குது அப்படின்னா, 95% பீப்புள்ஸ் என்ன ரீட் பண்ணுவாங்க அப்படின்றத 5% பீப்புள் ரீட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க, இது எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும். நீங்கள் மேபி இன்டர்டே ட்ரேடராக இருக்கலாம், ஸ்விங் ட்ரேடிங்காக இருக்கலாம், பொசிஷன் இருக்கலாம், நீங்கள் ஆப்ஷனில் பண்ணலாம், எல்லாத்துக்கும் நான் சொல்கிற விஷயம் பொருந்தும். இங்கே வந்து மைண்ட் செட் ரீட் பண்ண கற்றுக்கணும். அது எப்படின்னா, 95% பீப்புள்ஸ் என்ன திங்க் பண்ணுறாங்கன்றத ரீட் பண்ண கற்றுக்கிட்டாவே போதும். ஓகேங்களா? சிம்பிள் தான். ஆனால் அந்த சிம்பிளை வந்து நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து ரொம்ப வருஷம் ஆகிடுச்சு. அது தெரிஞ்சிட்டதுக்கு அப்புறம் தான் வந்து சிம்பிள்னு தெரியுது. ஆனால் அந்த சிம்பிள் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கே வந்து ரொம்ப வருஷம் ஆகிடும். இப்போ நான் சொல்கிற விஷயம் எத்தனை பேருக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதோ இல்லையோ தெரியாது எனக்கு. மேபி புதுசாக வரவங்களுக்கு கொஞ்சம் என்னடா இருந்தாலும் இன்னும் சொல்லிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி நினைக்கலாம். அவங்களே ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கழித்து அதுக்கப்புறமா நம்ம வீடியோ பார்க்க சொல்ல ஓகே இவங்க அன்றைக்கே கரெக்டாக சொன்னாங்க அப்படின்ற மாதிரி ஒரு வியூ வரலாம். கண்டிப்பாக இதான் ரியாலிட்டி. அதாவது ஒரு மலை ஏற போகிறீங்கன்னு வச்சுக்கிங்கன்னா, ஒரு 50 பேர் சேர்ந்து ஏறுறாங்க மலை அப்படின்னா, அந்த 50 பேர் ஏற சொல்ல எல்லாமே வந்து ஒரே பலத்தோடு இருக்க மாட்டாங்க. ஒருத்தர் கொஞ்சம் வீக்காக இருப்பாங்க, கொஞ்சம் சுமாராக இருப்பாங்க, கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, இதெல்லாம் இருக்கும். ஒரு மலை ஏற சொல்ல என்ன ஆகுன்னா, கொஞ்சம் வந்து இங்கே இறங்கிடுவாங்க. ஒரு சிலர் வந்து என்னால் முடியலப்பா போதும் அப்படின்னு இறங்கிடுவாங்க ஒரு சிலர். சரி, அங்கேருந்து மிச்சம் இருக்கிறவங்க மேலே ஏறுவாங்க. கொஞ்சம் தூரம் போய்ட்டு அவங்களுக்கு கொஞ்சம் மிச்சம் இருக்கிறவங்க கொஞ்சம் பேர் இறங்கிடுவாங்க. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்க மேலே போய்ட்டு இங்கே நிற்பாங்க. ஓகேங்களா? இது சொல்கிறது வந்து 50 பேர் அப்படின்னு சொல்லி ஸ்டாக்னு வச்சுங்க, 50 ஸ்டாக்ஸ் அப்படின்னு நீங்கள் கேல்குலேஷன் பண்ணிக்கலாம். இந்த 50 பேர் மேலே போனாங்க இல்லைங்களா, ஸோ இங்கே இருக்கிறவங்க ஆல்ரெடி வீக்காக தான் இருப்பாங்க. ஸோ இங்கே மிடில் இருக்க மீடியமாக இருப்பாங்க, அந்த ஓரளவுக்கு சமாளித்து இவ்வளோ தூரம் வந்தவங்களா இருப்பாங்க. இதுக்கப்புறம் மேலே போனாங்களே இவங்க ஸ்ட்ராங்கஸ்ட் பர்சனாக இருப்பாங்க. இப்போ என்ன நடக்குதுன்னா, இது மாதிரி போக சொல்லுவோம். 95% பீப்புள் திங்கிங் என்னென்னா, மார்க்கெட் இங்கேருந்து கீழே வரும், மார்க்கெட் இங்கேருந்து கீழே வரும் அப்படின்ற மைண்ட் செட். ஃப்ரெண்ட்ஸ், அதுதான் கிடையாது. மார்க்கெட் இங்கேருந்து கீழே வரும் அப்படின்றாங்களே, எது வரலும் வரும், எது வரலும் வரும், அதுதான் ரீட் பண்ணுறது கஷ்டம். ஸோ 95% பீப்புள்ஸ் வந்து கீழே வரும்ன்ற திங்க் பண்ணுவாங்க, ஆனால் எது வரல வரும் திங்க் பண்ண மாட்டாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, 95% பீப்புள்ஸ் திங்க் பண்ணுறாங்க இல்லைங்களா, அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த இடத்துலேருந்து கீழே வரதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இந்த 5% பீப்புள் என்ன பண்ணுவாங்க, இதை வாட்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ என்ன ஆகுன்னா, இந்த இடத்துல ஆல்ரெடி இங்கே இருக்கிறவங்க வந்து ஸ்ட்ராங் பர்சன், இங்கே இருக்கவங்க மீடியம், இங்கே இருக்க வீக். இப்போ இங்கே இருக்க கீழே ஆல்ரெடி வீக்காக இருக்கிற என்ன பண்ணுவாங்க, இது ஆல்ரெடி கீழே ரொம்ப ஃபாலாக இருக்குது. அதாவது இங்கே வீக்காக இருக்கிற ஸ்டாக்ஸ் வந்து ரொம்ப வீக்காக கீழே வரும். ஸ்ட்ராங்காக இருக்கிற என்ன பண்ணுவாங்க, ஸ்லோவாக தான் கீழே வரும், ரொம்ப வந்து பயங்கரமாக ஃபால் ஆகாது. ஏன்னா வந்து அடுத்ததுக்கு நெக்ஸ்ட் மூவுக்காக வெயிட் பண்ணுவாங்க. ஸோ இந்த இடத்துல இருந்து என்ன ஆகுனா, திரும்பவும் ப்ரைஸ் மேலே போக ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இங்கே கீழே வர மாதிரி காமிச்சிட்டு டாப்பில் மேலே போயிடும். ஓகேங்களா? ஸோ இதில் நீங்கள் தெரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்ட்ராங்கான பொசிஷனில் ரிவர்ஸ் மைண்ட் செட் வைக்காதீங்க. மேலே போயிட்டு சொல்லுவோம்,
ப்ரைஸ் கீழே வரும், கொஞ்சம் கீழே வந்தோன்னா நெக்லைன் கட் ஆயிடுச்சு, டபுள் டாப்பு டபுள் பாட்டம் அப்படி என்ன பண்ணுவாங்க மேலேருந்து, இல்லை நெக்லைன் கட் ஆயிடுச்சுன்னா கீழே வரும் அப்படின்ற மைண்ட் செட் வந்து எல்லாருக்கும், நீங்கள் இல்லை நானும் இல்லை, எல்லாருக்குமே 95% பீப்புள்ஸ் வந்து இப்படி தான் திங்க் பண்ணுவாங்க. ஏதாச்சும் ஒரு நெகட்டிவ்க்கான திங்க் பண்ணுவாங்க, கீழே வரும் அந்த பேட்டர்ன் என்னாச்சும் கீழே வருதான்னு பார்ப்பாங்க. கீழே வரதுக்கான நெகட்டிவ் பேட்டர்ன் வந்து அதில் சர்ச் பண்ணுவாங்க, அதில் கிடைக்கும், நெகட்டிவ் பேட்டர்ன் கூட கிடைக்கும். ஆனால் வர மாதிரி நெக்லைன் கட் ஆகும், கட் ஆகிட்டு என்ன ஆகும், திரும்பவும் அங்கேருந்து அப்பவும் கிடைக்கும். இப்போ நம்ம சார்ட்லேயே ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் என்ன நடக்குது. உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், நம்ம நிஃப்டியில் எடுத்துக்கலாம், ரொம்ப வேறு எதுவும் வேண்டாம். இது பாருங்கள், இந்த கோவிட் டைமில் என்னாச்சு, மார்க்கெட் கீழே வந்துச்சு இல்லைங்களா. ஸோ கீழே வந்து என்ன பண்ணாங்க, இங்கேருந்து ரைஸ் பண்ணாங்க, கொஞ்சம் இங்கே இறங்குறவங்க இறங்கிட்டாங்க, என்னால் முடியல அப்படின்னு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நெக்ஸ்ட் போனாங்க, நெக்ஸ்ட்டு போய்ட்டு இங்கேருந்து திரும்ப நெக்ஸ்ட் வந்து இங்கே என்னால் போதும், இதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து கீழே வரும் அப்படின்னு இங்கே இறங்குறவங்க இறங்கிட்டாங்க. ஃபஸ்ட்டில் மார்க்கெட் ஆல்ரெடி ஃபால் ஆயிடுச்சு, ஸோ மேலே போச்சு, இல்லை இப்போ வந்து கண்டிப்பாக கீழே வரும் மார்க்கெட் அப்படின்றவங்க இங்கே இறங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் போனீங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ரெண்டாவது லெவலில் ஓகே கண்டிப்பாக இந்த லெவல் வந்துச்சு, இந்த மாதிரி கீழே வந்துடும் ப்ரைஸ், நம்ம இங்கேருந்து எஸ்கேப் ஆகிடலாம் அப்படின்னு இறங்கிட்டுப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த லெவலும் தாண்டி மேலே போனவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்ட்ராங்கர் பர்சன் அவங்க, ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன பண்ணுவாங்க, மேலே கொண்டு போகிறாங்க மார்க்கெட்டை, மேலே இந்த இடத்துலேருந்து எடுத்துன்னு வந்துட்டாங்க. ஸோ இப்போ இங்கே என்னன்னா ஆல்மோஸ்ட் 3 பேரோட திங்கிங் என்னன்னா, இந்த இடத்துல மார்க்கெட் கீழே வரும், கண்டிப்பாக இவ்வளோ தூரம் வந்துச்சு, கிட்டத்தட்ட வந்து அவங்களுடைய நெகட்டிவ் என்னென்ன தோணுதோ எல்லாத்தையும் இந்த இடத்துல வந்து அப்ளை பண்ணுவாங்க. இந்த இடத்துல வந்து டபுள் டாப் ஆயிடுச்சு, நான் சொன்னேன் இல்லைங்களா அப்பவே இருக்கேன், இப்போ இந்த இடத்துல வந்து டபுள் டாப் ஆயிடுச்சு, இந்த நெக்லைன் கட் ஆயிடுச்சு, கீழே வரும் அப்படின்னு சொல்லி இந்த பண்ணுவாங்க. செல்லிங்கான ஒரு வியூ எதிர்பார்ப்பாங்க, மார்க்கெட் கண்டிப்பாக கரெக்ஷன் ஆகும், இது வேலை வரும், அது வேலை வரும், லெவல் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த லெவலுக்கு சப்போர்ட் லெவல் வரும், இங்கே லெவல் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபிகேஷன் பண்ணி உங்களுக்கு அனலைசிஸ் பண்ணுவாங்க. ஆனால் இங்கே நடக்கிறது என்ன அப்படின்னா, அகைன் ஒரு பிரேக் அவுட் கொடுத்துச்சு அப்படின்னா திரும்ப ரன்னிங் மேலே ரேலி ஆகிட்டு என்ன ஆகுனா, எங்கேருந்து கீழே வரும்னு எதிர்பார்த்தாங்க இல்லைங்களா, இந்த லெவலில் எதிர்பார்த்தாங்க, எங்கேருந்து கீழே வரும்னு சொல்லிட்டு நினைச்சாங்க இல்லையா, இந்த லெவல் கட் ஆகிட்டதுக்கப்புறம் திரும்ப மேலே போயிட்டு திரும்ப அதே லெவல் வந்து சப்போர்ட்டாக ரெசிஸ்டன்ஸாக இப்படி தான் ஒர்க் ஆகும். எந்த லெவல்னு கீழே வரும்னு நினைக்கிறாங்களோ அந்த லெவல் கட் ஆகிட்டு மேலே போயிட்டு என்ன ஆகும், அந்த லெவலே சப்போர்ட்டாக வரும். ஃப்ரெண்ட்ஸ், இது எல்லாத்துக்கும் பொருந்தும், எல்லா ஸ்டாக்ஸுக்கும் பொருந்தும். நீங்கள் இன்டர்டே ட்ரேடிங் பண்ணுங்கள், எந்த ட்ரேடிங் தான் பண்ணுங்கள், ஸ்டாக்ஸ் மேலே மூமெண்டம் ஆக்சுவலாக ரிவர்ஸ் மைண்ட் செட் வைக்காதீங்க. அதே மாதிரி கீழே வர சொல்ல வந்து பையிங்கான மைண்ட் செட் வைக்காதீங்க. புரிஞ்சுதுங்களா நான் சொல்கிறது? புரிஞ்சுதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இது வந்து சிம்பிளாக தெரியலாம் பார்க்குறதுக்கு, ஆனால் இந்த சிம்பிளாக உங்களுக்கு புரியறதுக்கு ரொம்ப லேட் ஆகும் உங்களுக்கு. இருங்க, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இருக்குதுங்களா, இப்போ இந்த இடத்துல கட் ஆகிட்டதுக்கு அப்புறம் என்ன ஆகும், நான் உங்களுக்கு ரிப்ளே பாரம் ப்ளே பண்ணி காமிக்கிறேன் என்ன ஆகுன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு இது டே சார்ட், இது இந்த ட்ரேடிங் வியூவில் இருக்குது உங்களுக்கு. ஓகே, இது பாருங்கள், இப்போ இந்த லெவல் கட் ஆகிடுச்சு இல்லைங்களா. இப்போ இந்த ஜோன் என்ன ஆகுது, இப்போ இது வந்து இங்கேருந்து கீழே வரும்னு எதிர்பார்த்தாங்க, இது 15,000 லெவல் வந்து கீழே வரும்னு எதிர்பார்த்தாங்க, ஆனால் வரல, அந்த லெவல் கட் ஆகிட்டு மேலே மூமெண்டம் ஆகிட்டு இருக்கு. இப்போ இந்த இடத்துல என்ன ஆகுது, அந்த லைன் கட் ஆகிட்டு கண்டினியூவாக மேலே போகும். மேலே போயிட்டு கீழே வர சொல்லி அந்த லெவலில் ஆஸ் யூசுவல் சப்போர்ட்டாக ஒர்க் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நீங்கள் எந்த டைம் ஃப்ரேமில் வேணாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ரியல் ட்ரேட் லைவ் ட்ரேட் பண்ணி பாருங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சொல்கிறது வரலையா இல்லையா, வருதா இல்லையான்றதை பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டும் பண்ணலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு நம்மளோட ரேட் என்னென்னா, புதுசாக வர சொல்லும்போது ஜென்ரலாக நம்ம 95% பீப்புள்ஸோட மைண்ட் செட்டாக நம்மளும் திங்க் பண்ணுவோம். நானும் திங்க் பண்ணியிருக்கேன், நீங்களும் திங்க் பண்ணுவீங்க. எல்லோரும் என்னென்னா, எல்லோரும் எப்படி போகிறாங்களோ அப்படியே போயிடலாம். ஸோ இதையும் ஒருத்தர் வாட்ச் பண்ணுவாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, இல்லை கீழே வர மாதிரி வருவாங்க, மேலே கொண்டு போயிடுவாங்க, மேலே வர மாதிரி வருவாங்க, கீழே கொண்டு போயிடுவாங்க. இதுதான் வந்து மார்க்கெட்டில் எவ்ரி இயர், எவ்ரி செகண்ட், எவ்ரி நிமிஷம், எவ்ரி மந்த் எல்லாமே இப்படி தான் ஒர்க் ஆகிட்டு இருக்கும். ஓகேங்களா. ஸோ மார்க்கெட்டில் எல்லாத்துக்கும் ஃப்ளெக்சிபிளாக இருங்க. மார்க்கெட் எப்படி போனால் என்ன பண்ணலாம், மார்க்கெட் எப்போ ரிவர்ஸ் ஆகுது, எப்போ வந்து மேலே அங்கேருந்து அப் மூவ் ஆகுது அப்படின்றத பாருங்கள். இங்கே நான் பேசிகிட்டே வந்து விட்டுட்டேன். இங்கே பாருங்கள், எங்கே லெவல் கட் ஆகிடுச்சோ திரும்ப அங்கேருந்து லெவல் அந்த வந்திருக்காங்க. இது பாருங்கள், ஓகேங்களா. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கெட்டில் நடக்கிற விஷயம். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்களா? இது வந்து என்ன சொல்கிறது, இவ்வளோ நாளாக நடந்துட்டு வரோம். சரி, இது சொல்யூஷன் என்ன அப்படின்னு கேட்கலாம் நீங்கள். சரி, இது வந்து வரதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், எந்தத்துலேருந்து நம்ம இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் சொல்யூஷனை சொல்லிட்டேன் உங்களுக்கு. நான் எப்பவுமே வந்து ரிவர்சல் பொசிஷனில் மைண்ட் செட்டை வைக்காதீங்க. கீழே வரும், மேலே போயிட்டே இருக்கும் ஸ்டாக்கு, இப்போ கீழே வரும், இப்போ கீழே வரும், இப்போ கீழே வரும் அப்படின்றது நீங்கள் பிளான் பண்ணாதீங்க. இப்போ மார்க்கெட் மேலே போயிட்டே இருக்குன்னு வச்சுக்கலாம், இதில் வந்து இப்போ கீழே வரும், இப்போ மார்க்கெட் மேலே போயிடுச்சு, இப்போ வந்து கீழே வரும், இப்போ கீழே வரும், அந்த மாதிரி மைண்ட் செட் வைக்காதீங்க. கீழே வரட்டும், வந்தால் பையிங் பண்ணலாம், அந்த மாதிரி மைண்ட் செட் வைங்க. கீழே வரட்டும், வந்தால் பை பண்ணலாம், அந்த மாதிரி மைண்ட் செட் வைங்க.
அதே மாதிரி கீழே வந்துகிட்டே இருக்க ஸ்டாக்ஸில் இல்லை இப்போ வாங்கலாம் அந்த மைண்ட் செட் வச்சிங்கன்னா நீங்கள் அந்த மாதிரி செட்டப்பை தேடுவீங்க. இந்த இடத்துல என்ன டபுள் பாட்டம் தேடுவீங்க, என்ன சொல்கிறது, அதுக்கப்புறமா வந்து பையிங்கான பிரேக் இங்கிருந்து ட்ரெண்ட் லைன் கட் பண்ணிட்டு இங்கே பையிங் பண்ணலாம் அப்படின்ற மைண்ட் செட் வரும். ஸோ இந்த மாதிரி பையிங் பண்ணலான்ற மைண்ட் செட் ஆகும், கொஞ்சம் பை ஆகும், திரும்ப கீழே ஆகும். அப்போ உங்களுடைய எஸ்எல் வந்து ஹிட் ஆகிடும். புரிஞ்சுதுங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கூடிய சீக்கிரம் ஒரு ஃப்ரீ வெபினார் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன், மறக்காமல் எல்லாரும் கலந்துக்குங்க. இது எப்படி லிங்க் எப்படி வரும் அப்படின்னா, நம்ம 25K சப்ஸ்கிரைபர்ஸ் கம்ப்ளீட் ஆன உடனே பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுங்க, உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லேயே வந்துடும், நம்ம யூடியூப்லேயே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லேயே வந்துடும். ஓகேங்களா? அது எப்படின்னா நம்ம ஸ்டாக் செலெக்ஷன் நம்ம இன்ட்ரடேக்காக நம்ம எப்படி பண்ணலாம், நம்ம ட்ரேடிங் கெரியர் எப்படி அமைச்சிக்கலாம், உங்களுக்கு என்னால் மேக்ஸிமம் என்ன நாலேஜ் உங்களுக்கு கொடுக்க முடியுமோ அதில் வந்து உங்களுக்கு ஃப்ரீ வெபினாலே கொடுக்குறேன். ஸோ மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.